டெல்லியில கூப்பிட்டு கூட்டணிக்கு வர்றியா இல்லையா, கூட்டணிக்கு வந்தா உனக்கு துணை முதலமைச்சர் பதவி இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் பதவி, இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. 60 சீட்டா 70 சீட்டா 80 சீட்டான்னு தெரியல. 80 சீட்டை இவர் கொடுத்துட்டு எடப்பாடி எங்க போவாருன்னு தெரியல. 100 சீட்டு கீழே போனா கூட்டணி ஆட்சி, அப்ப அதிமுக ஆட்சி கிடையாது, அது பிஜேபி ஆட்சி தான் வரும். இப்ப பிஜேபி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்குவாங்களா? அதிமுக ஆட்சி கிடையாது. அப்ப எடப்பாடியின் கனவில் மண்ணு. அது மட்டும் இல்லாம தன் கட்சிக்கு தானே சூனியம் வைக்கக்கூடிய ஒரு செயலை திரு நடிகர் விஜய் அவர் செய்வாரான்னு தெரியாது. சரி, இந்த விஜய் என்ற நடிகர் இத்தனை பேர் அவருக்கு சர்வே என்ற பெயரில் வலதுசாரி குரூப் எல்லாம் சேர்ந்து 20%, 30%, 40%, 50% அளவுக்கு சொல்லிட்டான். இதுல 30% ஜெயிச்சிருவானோ அப்படின்னு அவர் நம்புறாரு. 30% ஜெயிச்சா அவர் 30%, எடப்பாடி அண்ட் பிஜேபி சேர்ந்து ஒரு 30-40%. அப்ப 70% அவங்க போயிட்டா அப்ப திமுக மிச்சர் சாப்பிட போவோமா? எங்க போகும்னு தெரியல. அதை கூட விடுங்க. திரு விஜய் ஒரு 10 அறிவிப்புகள் கொடுத்தார். இந்த 10 அறிவிப்புகளை பார்க்கும் பொழுது எல்லாம் திமுக அதிமுக கொடுத்த அறிவிப்புகள். அதை அப்படியே காப்பி அடிச்சு சந்திரபாபு நாயுடு கொடுத்த அறிவிப்பு, அதை இவர் திரும்ப காப்பி அடிச்சு இங்க சொல்லியிருக்காரு. சரி, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். 2000 ரூபா கொடுக்குறேன்னாரு பெண்களுக்கு. அடுத்து சூப்பர் 6 திட்டத்துல கேஸ் தரேனாரு. இவர் சொல்றதான் சொன்னாரு, ஈரான்ல இருந்து கேஸே வரல. 6 கேஸ் சிலிண்டர். இப்படி பல்வேறு திட்டங்களை போட்டு பார்த்தேன். நான் கணக்கு போட்டு பார்த்தேன். இப்போ நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசினா தெரியும். நான் அடிக்கடி யூடியூப்பில் பேசியிருக்கேன் அதை பற்றி. கிட்டத்தட்ட விஜய் கொடுத்த அந்த 10 அறிவிப்புகள்ல இருந்து மொத்தம் எவ்வளோ தெரியுமா? எடப்பாடி 60,000 கோடி கொடுத்தாரு. விஜய் கொடுத்தது 1,25,000 கோடி. ஒரே அறிவிப்பில் 1,20,000 கோடி அவுட். 1,20,000 கோடிக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. முதல் அறிவிப்பாங்க. எப்படியா பண்ணுவேன்? இலவசம் தரமாட்டோம், இலவசத்தை தூக்கி போடுவோம் என்று சர்க்கார் படத்தில் எல்லாம் பேசிவிட்டு, உரிமை தொகையை கேலி செய்துவிட்டு, விடியல் பயணத்தை கேலி செய்துவிட்டு, நாங்களும் அனைவருக்கும் தருவோம் என்று சொல்லும் பொழுது 1,25,000 கோடிக்கு 10 திட்டங்களை அறிவித்திருக்கிறார் திரு நடிகர் விஜய் அவர்கள். அந்த 10 திட்டங்கள்ல செயல்படுத்தணும்னா ஜிஎஸ்டிபியில் 5% கடன் வாங்கணும். அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழகம் 25 லட்சம் கோடி கடன்ல போய் நிற்கும். 5% கடன் வாங்க விட மாட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட். 3% மேல கடன் வாங்க முடியாது. எப்படி வாங்குறது? அவர் ஏற்கனவே சொல்றாரு, பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கு தனித்துறை உருவாக்கப்பட்டு அந்த துறைக்கு இவர் தான் மினிஸ்டரா இருப்பாராம். எப்படிங்க இதை ஏத்துக்கிறது? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணு, அந்த பெண்ணுக்கே நியாயம் கொடுக்கல. குழந்தை 2 குழந்தை இருக்கு. இந்த 2 குழந்தையும் தெருவில் இருக்கு. அப்பா அம்மா பேச கேட்கறதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நபர், குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க முடியாத ஒரு நபரால் ஒரு நாட்டை எப்படி காக்க முடியும் என்ற கேள்வி பொதுவான மக்களுக்கு வருமா வராதா? ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் மனைவி. அந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு ஆதாரத்தோடு வருகிறார் அவர். சோழி முடிஞ்ச அன்னைக்கே சோழி முடிந்தது. ஒரு நபரினது அரசியல் எதிர்காலம் அன்றைக்கே சோழி முடிந்து விட்டது. இப்படிப்பட்டவரும் முதலமைச்சர் ஆவேன் என்கிறார். இப்போ நம்ம முன்னால் யாரெல்லாம் பார்த்தோம்? ஒன்று நரேந்திர மோடி, அமித்ஷா, இன்னொன்று எடப்பாடி. இந்த 3 பேரில் யார் முதலமைச்சர்னு தெரியல இது வரைக்கும். யாரை கொண்டாட போகிறாங்கன்னு தெரியல. நிர்மலா சீதாராமன் வரப்போகிறாரா, இல்லை அண்ணாமலை வரப்போகிறாரா, இல்லை நயனா நாகேந்திரன் வரப்போகிறாரா, இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி யாராவது தெரியாத ஆளை ஒரு ஆளை கொண்டாந்து போட போகிறாங்களா? தெரியாது. இந்த பக்கம் விஜய், இவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாரு. இவர்களுக்கு மத்தியில் ஒரு திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்த முடியுமா முடியாதா, எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. 40% அதில் நான் சேமிச்சா செயல்படுத்துறேன். சரி, 40,000 கோடி சேமித்து செயல்படுத்த எப்படி செயல்படுத்த? ஆனால் உன் திட்டமே 1,20,000 கோடி இருக்கு, எப்படி செயல்படுத்துறது? அப்போ முடியாததை, செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருபுறம், வெளிநாடுகளில் தங்களை அடிமையாக்கிவிட்டு தமிழகத்தில் அந்த அடிமைகளுக்கு அடிமையாக தங்களை ஆக்கிவிட்டு கட்சியையும் அடிமைப்படுத்திவிட்டு 60,000 கோடிக்கு திட்டம் கொடுப்பவர்கள் மற்றொரு புறம். இப்படி இத்தனை பேருக்கு மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகம்
எந்த நிலையில் இருக்கிறது என்பதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 200 வருஷங்களுக்கு பழமையான ஜனநாயக நாடு அமெரிக்கா. 200 ஆண்டுகளில் ஜனநாயகத்தை வலுப்படுத்திய நாடு அமெரிக்கா. அங்கு நிறவரி இருந்தது, இனவரி இருந்தது. அதையும் தாண்டி ஜனநாயகம் வளர்ந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டேலண்டையும் இமிகிரன்ஸா உள்ளே இழுத்தான். அந்த இமிகிரன்ஸுக்கு அங்கீகாரம் கொடுத்தான். அந்த இமிகிரன்ஸ் அமெரிக்காவை வளப்படுத்தினார்கள். அந்த அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடாக மலர்ந்தது. அந்த நாடு எப்படி சிந்தித்தது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், இந்தியாவுக்கு ஈக்குவலான நாடு சைனா. மக்கள் தொகையிலும் பரப்பளவிலும் இந்தியாவிற்கு சரிசமமான சைனா. சைனா எப்படி சிந்தித்தது, எப்படி வளர்ச்சியை கட்டமைத்தது? இன்றைக்கு கிட்டத்தட்ட $30 டிரில்லியன் எக்கானமி அமெரிக்கா, $18 டிரில்லியன் எக்கானமி சைனா, $3 டிரில்லியன் எக்கானமி இந்தியா. 200 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்த அமெரிக்கா 1978க்கு பிறகு சைனா சிந்தித்தது. 78 வரைக்கும் சைனா இந்தியாவை விட மோசமான நாடு, இந்தியாவை விட பொருளாதாரத்தில் வீக்கான நாடு, ஜனநாயகத்தில் வீக்கான நாடு. ஜனநாயகம் கிடையாதுங்க, கம்யூனிசம். அந்த நாடு கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்ட நாடு. 1980களில் இந்தியாவின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை விட 6 மடங்கு குறைவாக இருந்த நாடு சைனா. இன்னைக்கு இந்தியாவின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை விட 8 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இன்னைக்கு சைனா. எப்படி வளர்ந்தார்கள்? வளர்ந்த விதம் என்ன? அதற்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இங்கே பார்க்க. அதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம 3 பேரை பார்த்தோம். மோடியை பார்த்தோம், எடப்பாடியை பார்த்தோம், விஜயை பார்த்தோம், சீமானை பார்த்தோம். இப்போ திமுகவை பார்க்குறோம். மக்கள் எடை போடக்கூடிய அளவுகோலை வைத்து நான் பேசுகிறேன். சைனா, அமெரிக்கா, இந்தியா மூன்றையும் எடுத்து பார்த்தால் இது எப்படி இந்த சிஸ்டம் வளர்ந்தது என்று சிந்திக்கும் பொழுது, அமெரிக்காவும் சைனாவும் எடுத்த முயற்சி என்ன என்றால், ஒவ்வொரு மாநிலமும் வளர வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கோர் காம்பிடன்ஸ் வேற, மக்களது கோர் காம்பிடன்ஸ் வேற, நேச்சுரல் ரிசோர்ஸ் வேற, மெட்டீரியல் வேற, டெக்னாலஜி வேற, திறமை வேற. ஆனால் பேசுறதெல்லாம் ஆங்கிலம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன கோர் காம்பிடன்ஸ் இருக்கோ அந்த கோர் காம்பிடன்ஸை வளர்த்து, அதற்கேற்ற கல்விக் கொள்கையை வகுத்து, அதற்கேற்ற தொழில் கொள்கையை வகுத்து, அதற்கேற்ற முறையில் மனித வளத்தை உருவாக்கி அந்த நாடு, அந்த மாநிலம் வளர வேண்டும் என்று அடிப்படை திட்டமிட்டது அமெரிக்கா. இது 200 ஆண்டுகளுக்காக நடந்து வந்தது. சைனா ஒவ்வொரு மாநிலமும், இந்த கேண்டன் ஃபேர்னு ஒன்று நடக்குது, இப்போ ஏப்ரலில் நடக்கும். ஒரு மாநிலத்துக்கு போனால் அங்கே வந்து ஃபர்னிச்சர் மார்க்கெட், ஒரு மாநிலத்துக்கு போனால் மேனுஃபேக்சரிங், ஒரு மாநிலத்துக்கு போனால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வெஹிக்கிள், ஒரு மாநிலத்துக்கு போனால் கார் மேனுஃபேக்சரிங், இன்னொரு மாநிலத்துக்கு போனால் சிப் மேனுஃபேக்சரிங், இன்னொரு மாநிலத்துக்கு போனால் ஆட்டோமொபைல். ஒவ்வொரு மாநிலமும் துறையின், அந்த மாநிலத்தினுடைய வளர்த்துக்கேற்ற, மக்களது கல்விக்கேற்ப, சோசியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சருக்கேற்ப அந்த மாநிலம் வளர வேண்டும் என்று திட்டமிட்டது சைனா. எப்போ தெரியுமா? 1980. அமெரிக்கா திட்டமிட்டது எப்பொழுது? 200 ஆண்டுகளாக வந்தாலும் அவர்களும் வளர்ந்தது கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்தாங்க.
ஆனால் 1969 பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு மாநிலமும் மக்கள் வளத்திற்கேற்ப, நிலத்திற்கேற்ப, அந்த மண்ணிற்கேற்ப அந்தந்த மாநிலம் சுயமாக வளர வேண்டும். மத்திய அரசின் கைகளில் இராணுவம், ஆராய்ச்சி, ஃபினான்ஸ் இணைப்பு இது மட்டும் இருக்க வேண்டும். கல்வி, மருத்துவம் அனைத்தும் மாநிலங்களில் வளர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக வர வேண்டும் என்று சிந்தித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1969. சிந்தனை பாருங்கள். அமெரிக்காவுக்கு வந்த சிந்தனை, சைனாவிற்கு வந்த சிந்தனை பேரறிஞர் அண்ணாவிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த அண்ணாவின் தம்பிகள் தான் நீங்கள் அத்தனை பேருமே. அதனால்தான் இவ்வளவு ஆர்கனைஸ்டு கூட்டம். இந்த கூட்டமாக இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு நோட் புக்கு, மினிட் புக்கு, கையெழுத்து, தீர்மானம் அத்தனையும் பண்ணுறாங்க. அப்படின்னா அங்கே தான் சிஸ்டம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வைத்து நீதி கட்சிக்கு வந்த சிந்தனை, நீதி கட்சியின் தலைவர்களுக்கு வந்த சிந்தனை, பெரியாருக்கு வந்த சிந்தனை அண்ணாவால் சட்டமாக்கப்பட்டு முத்தமிழறிஞர் கலைஞரால் அடிப்படை விதிகளாக்கப்பட்டு ராஜமன்னார் கமிஷன் அமைத்து மத்திய மாநில அரசுகளின் உறவுகளுக்காக முதல் குரல் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1974. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 60-50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்படிப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் 50 வருடத்துக்கு முன்பாக, 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழகம் எப்படிப்பட்ட மாநிலமாக வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர் தமிழகம் தமிழ் நாடாக வர வேண்டும் என்று நினைத்தார். திராவிட நாடு என்று சொல்லி தமிழ் நாட்டை உருவாக்கியவர் திரு பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு நாட்டை கட்டியமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக பேரறிஞர் அண்ணா இருந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகளை பற்றி முதலாக ராஜமன்னார் கமிஷன் அமைத்தவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுக்கு அடுத்து இந்திரா காந்தி சர்க்காரியா கமிஷன் போடுறாங்க. 84, 69 அண்ணா அந்த கருத்தை விதைக்கிறார். 74 கலைஞர் ராஜமன்னார் கமிட்டி அமைக்கிறார். 84 தான் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்படுகிறது மத்திய மாநில அரசுகளுக்கு. அதற்கு அடுத்து மன்மோகன் சிங் ஆட்சியில் 2001 பூஞ்ச் கமிஷன் அமைக்கப்படுகிறது. இன்று வரை அண்ணா சொன்ன கருத்தை மட்டும் காங்கிரஸோ பிஜேபியோ மதித்து நடந்திருந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய நாடாக இந்தியா மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பிற்போக்குவாதிகளிடம், இரட்டை இன்ஜின் சர்க்கார் நடத்துபவர்களிடம் இந்த நாடு சிக்கி திணறி இந்த அளவிற்கு சென்று சீரழிந்திருக்க இந்த நிலையில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு கமிட்டியை அமைத்தார். ஜஸ்டிஸ் ஜோசப் குரியன் அவர்கள் தலைமையில், அசோக் வர்தன் செட்டி ஐஏஎஸ், நாகநாதன் அவர்கள் தலைமையில் 3 பேர் கொண்ட கமிட்டி மத்திய மாநில அரசுகள் உறவுகள், ஒன்றிய யூனியன் அண்டு ஸ்டேட் லிஸ்ட்டை பற்றி, ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு அருமையான ஒரு ரிசர்ச் ரெக்கமெண்டேட்டிவ் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ஒரு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார்கள். 10 ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த 10 ரெக்கமெண்டேஷனை செயல்படுத்தினால் தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒவ்வொரு நாடுகளுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு இணையான மாநிலங்களாக கண்டிப்பாக மாறும். அதற்கு விதை விதைத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்.
இப்போ இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் வேறுபாட்டு. வெறும் வாய்த்தையால் அவர் இந்த கமிட்டியை போடலை. பென்ஷன் திட்டம் தருகிறேன் என்று சொல்லி தரவில்லை, கடைசியில் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் உடனே கொடுத்துட முடியுமா? 14,000 கோடி கமிட்மெண்ட்டு கார்பஸ் ஃபண்டு, 10,000 கோடி ஆனுவல் கமிட்மெண்ட்டு. இதை கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் முன்னேறணுமா இல்லையா? 4.5 ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து 12 லட்சம் கோடி முதலீட்டை, அந்நிய நாட்டு முதலீட்டை இந்தியாவிற்கு கொண்டு வந்து அதில் 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிவிட்டு 11.19% வளர்ச்சியை காண்பித்து விட்டு என்னால் கொடுக்க முடியும் அரசு ஓய்வூதியம் என்று கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்.